பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்க இல்லையா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொய்ய அப்படியே மெயின்டெயின் பண்றாங்க. இல்ல இல்ல, என் பொண்ணு எம்ஏ வரைக்கும் படிச்சிருக்கு. எம்ஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் தான் படிச்சிருக்கு அப்படின்னு வாய் கூசாம தங்கமயில அம்மா சொல்லுது. உங்ககிட்ட யாரு இப்படி தப்பா பேசுனது? வயசுலாம் 2 வயசு சின்ன பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இத கேட்டுட்டா கோபம் வராம இருக்குமா இல்லையா? ஸோ மறுபடியும் பயங்கரமா கோவம் வந்து, இந்த உண்மையெல்லாம் சொன்னது வேற யாரும் இல்ல. உன் பொண்ணே ஒத்துக்கிச்சு. இப்ப வந்து மறுபடியும் அதே பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அடங்குறாங்க. அதுக்கப்புறம் தங்கமயிலோட அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ரொம்ப டீசென்ட்டான ஃபேமிலி அப்படி இப்படின்னு கச்சக்கட்டு கட்ட, நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம். மறுபடியும் குண்டான தூக்கிக்கிட்டு வந்து மண்டைய பொளக்கறதுக்காக வந்துடுறாரு. பக்கத்துல இருக்கிற கதிரும், செந்திலும் தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு செஞ்ச திருட்டுத்தனத்தெல்லாம் நம்ம சரவணன் சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. இவரு இந்த தப்பு மட்டும் பண்ணலப்பா, இன்னும் நெறையா பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கடையில தீபாவளி சமத்துல பணம் காணாம போச்சுன்னு நீங்க மாமாவ திட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அந்த பணத்த திருடுனதே இவரு தான். இவரு திருடுறதுக்காகவே கடைக்கு வராரு அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சர்றாங்க. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, வசமா எல்லாம் மாட்டிக்கிறாங்க. ஆனா பாண்டியன் எதுவுமே பேசாம அமைதியா என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. இந்த பக்கம் மத்த எல்லாருமே 2 பேத்தையும் கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏதேதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா நம்ம பாண்டியன் பேச ஆரம்பிக்கிறாப்புல. "எல்லாம் பேசிட்டீங்களா? இப்ப நான் பேசுறேன். எல்லாம் அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அருமை பெருமை எல்லாத்தையும் பேசுறாப்புல. இந்த மாதிரி என்னைய கூப்பிட்டு வந்து நீ பொழைக்க தெரியல அப்படின்னு சொன்னா நான் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே வந்துடுவேன். ஆனா என்னைய பார்த்து திருடிப்புட்ட, பொய் சொல்லிப்புட்ட அப்படின்னு சொன்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். என் கடையில கூட வந்து நல்ல பொருளை மட்டும்தான் வச்சு விற்பேன். கெட்டு போச்சுன்னா அதை மக்களுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன். அப்படி இப்படின்னு தன்னை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல. உங்க பொண்ணு 12வது படிச்சா என்ன, படிக்கலனா என்ன? எதா இருந்தாலும் உண்மைய சொல்லியிருக்கணும்ல. எதுக்காக இப்படி ஒரு பொய்ய சொன்ன? எனக்கு அந்த பொண்ணு 12வது படிக்கலனாலும் பரவால்ல. 2 வயசு பெருசா இருந்தாலும் பரவால்ல. ஆனா பொய் சொல்லி கட்டி வச்சுட்ட. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் சரவணன் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டினான். ஆனா நீங்க இந்த அளவுக்கு ஃப்ராடா இருக்கீங்களே! அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.